நம்ம இப்போ PLC ட்ரெய்னர் கிட்டோட கன்வேயர் ஒர்க்கிங் மாடலை இன்டர்ஃபேஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ go to WPL soft. ஸோ இது கன்வேயருக்குரிய ப்ரோக்ராம்ஸ். இதை நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். go to communication, select transfer setup, select second one DC to PLC, select OK, yes, yes. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டோம். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷன் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ப்ரோக்ராம்ஸ் படி பார்த்தோம்னா x0ங்கிறத ஸ்டாப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ x0 go to stop and x1 start, x1 and connect to start, x2 forward reverse direction. ஸோ x2ல கொடுத்துருக்குறேன். ஸோ டைரக்ஷன் connect to direction, x3 connect to sensor. ஸோ x3ல கனெக்ட் பண்ணிவிட்டு அதை சென்சாரில் கனெக்ட் பண்ணிடுறேன். சென்சார் y0 forward direction output, ஸோ forward direction, y1 reverse direction. ஸோ y1ல கொடுத்துருக்கேன் reverse direction, y2 connect to buzzer, supply voltage 24 volt. ஸோ 24 volt பாசிட்டிவ் எடுத்து 24 volt பாசிட்டிவ். ஸோ கிரவுண்டு 24 volt கிரவுண்ட் எடுத்து 24 volt கிரவுண்ட். ஸோ நம்ம வந்து y0 y1 y2 அவுட்புட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த அவுட்புட் யூஸ் பண்ணோமோ அதோட காமன் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது y0வோட காமன் பாயிண்ட், அப்புறம் y1ஓட காமன் பாயிண்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் y2ஓட காமன் பாயிண்ட் y2ஓட காமன் பாயிண்ட் எடுத்து y1ஓட காமன் பாயிண்டோட கொடுத்துட்டேன். ஸோ எந்தெந்த அவுட்புட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட காமன் பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி 24 voltல கொடுத்துடணும். ஸோ மூணையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு பேஜ் கட் ஸ்கேன் பண்ணு. டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டோட பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுத்தா போதும், கிரவுண்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ கனெக்ஷனுங்கிறது இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ இங்கே இந்த PLC மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் ஸ்டார்ட், செகண்ட் ஸ்டாப், தேர்டு வந்து டைரெக்ஷன் ஃபார்வர்ட். நம்ம இந்த சுவிட்சிலேருந்து செலக்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். இது ப்ராக்சிமிட்டி சென்சர். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஒரு 5 கன்வேயில் ஒரு 5 நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்தோடனே இட் வில் பி ஸ்டாப் ஆட்டோமேட்டிக்கலி, அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமில் வந்து கவுண்ட் 5 கொடுத்துருக்கேன். ஸோ 5 டைம்ஸ் சென்சார் சென்ஸ் பண்ணோடனே ஒரு பஸ்ஸர் சவுண்டு வந்து கன்வேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் மட்டும் தான் பண்ணேன், ரன் பண்ணலை. ஸோ go to communication, select run, எஸ். அப்புறம் ஆன்லைன் மோட் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெடி. ஸோ
இப்போது டெல்டா பிஎல்சியில் என்னோடய கன்வேயர் ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் பேஜிக் டயக்ராமும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கவுண்டரில் வந்து நம்ம சம் வேல்யூ யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10 அந்த மாதிரி யூஸ் கொடுத்துருப்போம். ஸோ 10 ரொட்டேஷன் வரும்போது இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து சென்ஸ் பண்ணும். நம்ம 5 கொடுத்தோம்னா 5 டைம்ஸ் சென்ஸ் பண்ணோடனே மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். சேம் டைம்ஸ் ஃபஸ்ட் சவுண்டும் வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம கவுண்டர் வந்து நம்ம எவ்வளோ வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். 5, 10, 15. சேம் டைம்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நான் டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டைரெக்ஷனும் சேஞ்ச் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். So reverse forward, we can change forward and reverse also. Intermediate stop பண்ணனும்னா நீங்க ஸ்டாப் பட்டன் பிரஸ் பண்ணா intermediate. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கவுண்ட் 5 கவுண்ட் அல்ல 5 or 10 கவுண்ட் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா மோட்டார் வந்து ஸ்டாப் ஆயிடும். Thank you.